அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் பணிவுடன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாத ராசி பலன் சார்வரி வருட முடிவில் பங்குனி மாதம் நமக்கு என்ன செய்ய போகிறது என்ற கேள்விக்குறி எழும்பத்தான் செய்யும். இந்த கிரகங்கள் சுறுசுறுப்புடன் ஒரு மாத கால அளவில் செல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இந்த மாதத்தில் வேகமாக மீனத்திற்கு வந்து நமக்கு வேண்டியதுகளை தயாராக மேஷத்திற்கு செல்லக்கூடிய மாத அமைப்பு உண்டாக்கியிருக்கிறார் பகவான். இந்த கிரகநாதர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த மாதம் குரு அதிசாரத்து செல்லப் போகிறார், கும்பத்திற்கு பேருவார். மேலும் இந்த மாதத்தில் சூரியனோட அன்றைய நாளில் பங்குனி 1ஆம் தேதி அன்றைய நாளில் சந்திரன் உத்தரட்டாயில் தேர்ந்திருப்பார். சுக்கிரன் சூரியனோடு செல்வார். ஆக அமைப்பில் சுக்கிரன் சூரியன் சந்திரன், அங்கே சுக்கிரனுடைய பலமும் ஜாஸ்தி, அதே மாதிரி சூரியனுக்கும் பலம் உண்டு, சந்திரனுக்கு வேண்டிய பலம் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் சந்திரன் உச்ச வீட்டுக்கு செல்வதனால சந்திரன் பலம் ஒரு நாள் தான் இருப்பார். அதனால் சந்திரனை பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருந்தாலும் யோகங்களுக்கு ஒரு நாள் இருந்தால் கூட யோகங்கள் செய்யக்கூடிய காலம் இல்லையா? அதனால் நல்ல விஷயத்தில் நான் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் வேண்டியது வேண்டது நமக்கு கிடையாது. எல்லா கிரகங்களும் அனுகூலம் தான், எல்லா கிரகங்களும் யோக கிரகங்கள் தான். பாதிப்பு கிரகங்களால் வரலை. பாதிப்பு வரும்போது சமூகத்துக்கு மொத்தமாக பாதிப்பு வரும்போது நமக்கும் பாதிக்கிறது, அவ்வளோதான். இது ஏன் அப்படின்னா பிரபஞ்சம்ன்றது தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரத பூமி மட்டுமல்ல. பாரத பூமியில் எத்தனை பிரதேசங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த குரு பயிற்சி, குருவுடைய அதிசார பயிற்சி வரும்போது மட்டும்தான் சில விஷயங்களை பாதிப்புகள் ஏற்படும். சில வடக்கு இருக்கிற பகுதி, மேற்கே வடக்கு இருக்கிற பகுதிகளெலாம் கொஞ்சம் ஜோல்ட்டிங் ஆகும். அதே மாதிரி மழைகள் வெள்ளங்கள் பெருக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத ஒரு மழை வெள்ளம்லாம் வரக்கூடிய காற்றுகள்லாம் வரக்கூடும், அவ்வளோதான். பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட போவதில்லை. இருந்தாலும் பாதிப்பு தான். அது வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கும்போது சமுதாயத்திலே எல்லாருக்கும் ஜீவனங்கள் அமையும், தொழிற்சாலைகள், முடங்கிய தொழிற்சாலைகள் நன்கு இயங்க ஆரம்பிக்கும், சாதகமான முறையில் வளங்கள் பெருகும், இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு நமக்கு வேண்டி செய்யக்கூடிய அத்தனை வளர்ச்சிக்கு உண்டான பாதைகளை அமைத்திருப்பார். பஞ்சபூதங்களில் சேஷ்டைகள் அடங்கி இருக்கும். அதே சமயத்தில் இறை வழிபாடு அதிகம் இருக்கும். சனாதன தர்மத்தில் அதிகம் ஈடுபடுவார். சுகமான வாழ்க்கை வேணுமானா உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பு கொடுக்கிற சனீஸ்வரருடைய தயவு அதிகமாக இருக்கும். அதை பின்பற்றி குருவினுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடியது, பொருள்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விருத்திக்கு நிறைய வரும், ஏராளமாக வரும். வருமானம் போராது என்ற குறையே இல்லாதபடி வருமானம் நிறைய இருக்கும். செலவினங்களும் அதிகம் கூடும். இருந்தாலும் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி ஏற்பதற்கு உண்டான பாதைகளை அமைத்துவிடும். இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக கிரகங்கள் இயங்கும்போது அதனுடைய வேகத்தினுடைய நிலைப்பாட்டில் நம்ம இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் மெத்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் உழைப்பு கூடும். அந்த உழைப்பு கூடக்கூடிய சமயத்தில் அது ஆதாயங்கள்லாம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நிறைய இருக்கும். கடன் உபாதை முதல்ல இருக்காது. ரொட்டேஷனில் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதை தான் வீட்டில் நல்லது பொல்லாது எது வந்தாலும் நல்லது எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும், சுபிட்சங்கள் இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்த்து காலத்தை கடத்த வேண்டாம். இனிமேல் அதாவது உரிய காலத்தில் நடக்கும். குழந்தைகளெல்லாம் நல்ல அறிவோடு சிந்தனையோடு செயலாற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் கழிகூடும். இவ்வளவும் இருக்கும்போது கலைகள் விருத்தியாகும். எவ்வளோ சந்தோஷமான ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திலே இதெல்லாம் வருதுன்னா அப்போ இந்த கிரகங்களுடைய செயல்பாடை நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் இந்த மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் சந்திரனுக்கு திருமகன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வர்த்தக சமுதாயத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் வைசியர், புதனும் வைசியர். உலகத்தில் தானும் வாழ மற்றவனும் வாழ சமுதாய ஏற்றமடைய நாடு நலமடைய புதனுடைய பங்கு மிக முக்கியம். நடுநிலையாளர்.
கோபதாபங்களுக்கு ஆளாக மாட்டார். பலமற்றவர், மூலபலம் உள்ளவர். அச்சமயத்தில் நன்மையை பயக்கக்கூடிய காரியங்களை மட்டும் செய்வார். ஜாதகத்தில் புதனுடைய தசை வரும்போது எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா இத்தனை நாளைக்கு குண்டு சட்டில் குதிரை ஓட்டினா இனிமேல் நல்லபடியாக வேலை செஞ்சு ஒழுங்காக அவரை செயல்படுத்தி நிற்கும். அதனால தான் அது புதன் தசை வந்தால் கொஞ்சம் பயம். வாழ்க்கையில் புதன் தசையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு நிற்க போகிறதுனால நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களை எப்படி செயல்படுத்த போகிறான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த கன்னிராசி நிற்கிற நட்சத்திரங்கள் பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும். மூணுமே ராஜகிரகங்கள் பார்த்தீங்களா. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்த ஓவர அலைச்சலாக இருந்ததெல்லாம் போய் இனிமேலாம் எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். அழகாக உட்காந்துட்டு அனுபவிக்கிற காலம் இது அழகாக. ஏன்னா உங்களை நம்பி தான் எல்லாம் உழைக்கிறாங்க. ராஜகிரக சம்மந்தப்பட்ட நீங்கள் சூரியனுக்கு நீங்கள் தான் மினிஸ்டர், சீஃப் ஆலோசகர், எல்லாமே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழில் சிறப்பு எப்படி இருக்கணும், மேன்மை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வரைக்கும் முடங்கி போன தொழில்கள்லாம் லாபத்தை எதிர்பார்க்காது இப்போ தான் ஆதாயத்தில் கொஞ்சத்தை முதலீடுலேருந்து வெளியில் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு இந்த இழப்புலேருந்து மீண்டு இருக்குங்க. எப்படி நமக்கு சாதகமாக அமையலான்றது உங்களுடைய புத்தி அதி தீவிரமாக செயல்பட்டு ஆதாயத்தை குவிக்கும். அந்த அளவுக்கு கோச்சார கிரகங்களும் வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த அளவு நமக்கு பார்க்கும்போது அந்த சப்தமத்தில் இருக்காங்களே அத்தனை பேரும். இந்த மாதம் சப்தமத்தில் சூரியன் இருக்கார். அன்றைய நாள் பங்குனி நாள் சந்திரன் இருக்கார். அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் அங்கே இருக்கார். அதுக்கு பிறகு மெதுவாக நுழைவார் ஆதிநாதனும். அப்படி இருக்கும்போது என்ன வேணும், உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மகரத்தில் இருந்தவர், இதுவரைக்கும் சனியோட மகரத்தில் பூர்வகுணத்தில் இருந்தவர், மெதுவாக மாத கடைசி 23ஆம் தேதி பங்குனி 23ஆம் தேதி கும்பத்துக்கு போவார். நிற்கிற கிரகங்கள்லாம் ராஜகிரகம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் தாங்க. சனீஸ்வரன் நிற்கிற நட்சத்திரமும் அந்த ராஜகிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே மாதிரி அங்கே செவ்வாய், ராகு, அதே சமயத்தில் குருவோட நட்சத்திரம். ஏன் அப்படி நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் தொடர்பு கொண்டு தான் கிரகணால் கொடுக்க முடியும், நேரடியாக கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. எங்கேருந்து கொடுக்குறது? பின்ன நல்லா உழைச்சி சம்பாதிச்சா எங்கேருந்து பணம் வரும்? உழைச்சி சம்பாதிச்சா கொஞ்சம் போதுமா? அந்த உழைப்பு பயனுள்ளதாக இருந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும்னா தகுந்த மாதிரி அந்த வர்த்தகமோ அல்லது அந்த விளைவிக்கக்கூடிய பொருள்களோ மக்களுக்கு தேவைப்படுவர்களோ அமைப்பு சார்ந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். கலைஞர்களாக இருக்காங்களே எப்படி சம்பாதிக்கிறான்னு அவங்களுடைய திறமையை காமிச்சு வெளியில் எடுத்து நம்ம ரசனைக்கு உள்ளதாகி கலையை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த கலையை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த அனுபவத்தை கொடுக்கவும் நமக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். அதுக்கு அவனுக்கு ஈல்டு கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒருத்தர் தொடர்பு கொண்டு ஏதாவது துறையில் செயல்படுத்துகிற அளவுக்கு இந்த மாதம் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி செயல்படுத்தி எந்த அளவுக்கு பண்ணு நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். உங்களுடைய இந்த பூர்வ புண்ணிய வீடு, 6ஆம் வீடு, இந்த 7ஆம் வீடில் வரிசையாக வருது. பூர்வ புண்ணியம் 6ஆவது முதலீடு வீடு, அடுத்தது 7ஆம் வீடு களத்திரம் ஷேர். உங்களுக்கு கூட சேர்ந்த உங்களுடைய அங்கம் வகிக்கிற அத்தனை களத்திரம் சொல்லக்கூடிய அத்தனை பேரும். களத்திரம் புருஷன் பஞ்சாதி மட்டுமல்ல, தொழில் பார்ட்னர், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கிட்டு கொள்வார். எல்லாமே சமூகத்தில் அந்தஸ்துக்கோடு உங்களோட செயல்படக்கூடியவர். எல்லாமே களத்திரம் சொல்லிட்டு பேரில் வருது. அதனால் அத்தனை பேர் டீம் ஒர்க்காக பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாம். அனைத்து அனுகூலமாக எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில். அந்த மாதம் இறுதியில் அந்த மேஷத்துக்கு புதனும் சுக்கிரனும் போவாங்க. அஷ்டமத்தில் போடுறாங்கண்ணே. எப்போதுமே அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவருக்கு உங்களுக்கு புதனுக்கு மறைவு ஸ்தானத்திலும் பலம் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கராச்சாரியார். இன்னுமே அங்கிருந்து புதன் என்ன ஐடியா பண்ணுறது பாருங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ராகுவுக்கு கட்டுப்பாடில் இருக்க செவ்வாய், அதுக்கு பிறகு புதன் மிதுனத்துக்கு போயிடுவார். மிதுனத்துக்கு போன செவ்வாயோட மேஷத்தில் இருக்கிற புதன் ராசி பரிவர்த்தனை பண்ணுவார். சுக்கராச்சாரியர் பிறகு மெதுவாக ரிஷபத்துக்கு போயிடுவார், பாக்கியத்துக்கே போயிடுவார். அதனால் உங்களுக்கு எதுவும் குறையில்லை, எதுவுமே இழக்க போகிறதில்ல. இழப்புகள்லாம் மீட்டு வருமானத்தை பெருகிக்கொண்டே இருப்பீங்க. பணம் வரவு தான் அபரிவிதமாக இருக்கும். வர்த்தகமும் கொடிக்கட்டுக்காக இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையும் இல்லை. வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் சமுதாய தொடர்புகள் ஏற்றமாகவே இருக்கும். எல்லா விதத்தும் நல்லா இருக்கும். கலைஞர்களுக்கும் நன்னார்களுக்கும், உழைப்பாளிகள் நல்லா இருக்கும், கை நீட்டி சம்பளம் வாங்குகிற அத்தனை ஜீவனாதிகள் நல்லா இருக்கும். எதுவுமே குறையில்லை. எல்லாரும் ப்ராக்டிசைஸ் நல்லா கிடைக்கும். ஒரு சம்பளம் தவிர மற்றபடி வேறு சம்பாதிக்கிற தொழில், இந்த ஈவினிங்கில் செய்யறது
அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபு அது சொல்லக்கூடியது, சிறு முதலீடு எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் செக்டர் எல்லாருக்குமே ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலம் இது. உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய காலம் தான் இனிமேலாம். அதனால் ரிசல்ட் ஓரியன்ட் நல்லாவே இருக்குது. எதுவுமே குறைச்சல் இல்லை. மனமகிழ்ச்சி இருக்கும். ஆயாசம்லாம் இருந்தாலும் களைப்பெல்லாம் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. அனுபவிக்கக்கூடிய காலம் அது. எல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைகள்னாலும் நன்னா இருக்கும். வீணான கவலைப்பட வேண்டாம். அந்த ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய குரோத்து ஓரியன்ட் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைகளை கொஞ்சம் கவனத்தோடு வளங்க போதும். பயமுறுத்த வேண்டாம். நீங்களும் கவலைப்பட வேண்டாம். அதனால் அந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் மொத்தம் குழந்தைகளை கவனத்திருப்பாது, வளர்ச்சிக்கு உண்டான அம்சங்களை வந்து காட்டுங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வளர்ந்த பொண்ணுகள், 2ஆம் கட்ட பொண்ணுகள் எல்லாமே நல்லா சம்பாதிக்கும், எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் கெட்டியாக இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் மாத்திரம் அந்தந்த காலகட்டத்தில் வளரும். அதனால் நீங்கள் தான் அதை பார்த்து சமூகத்தில் நல்ல அங்கத்தினா இருக்கிறதுக்காக பயிர் பண்ணணும். அவ்வளோதான். மற்றபடி கலைஞர்களுக்கும் நல்ல ஏற்றமானவர்களுக்கும் உழைப்பாளி ஏற்றமானவர்கள் தான். அதே மாதிரி சமூகத்தில் வியாதியெல்லாம் ரொம்ப படுத்துறது, புதுசாக வியாதியெல்லாம் வருது சொல்கிறாங்களே. இன்னும்லாம் மழையெல்லாம் கொட்டும், பூமியெல்லாம் ஆடப்போகுது, மறுபடியும் அரசியல் விவகாரங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எந்த விதமான பாதிப்பும் வளர்ச்சிக்கு உண்டான பாதிப்புகள் குறையாது. உங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை நலன்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. கவலைப்பட வேண்டாம். குருனுடைய அதிசாரம் மேற்கே போகிறார் இல்லையா, மேற்கே அது போகும்போது அதிசாரத்தில் போகும்போது அந்த கும்பு வீடு போகும்போது அந்த நேரத்தில் சில பிரதேசத்தில் மட்டும்தான் பூமி லைட்டாக ஆடும். சில இடத்துல கொட்டு மழை கொட்டும், காற்று வீசும். அவ்வளோதான். அது ஆஸ்யூஷுவல் கிரகம் ஒரு மாறுதல் ஆகும்போது அப்படி வரும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிதாக பாதிப்பு இல்லை. நலம் நன்றாக இருக்கும். வாழ்க்கை தரம் நன்னாக இருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கொள்ள அளவிற்கும். கடன் உபாதைகள்லாம் வர தேவையில்லை. கடன் அத்தனை முதலீடாகிடும், விருத்திக்கு வரும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.